யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வெறித்தனமான M79 மாண்டேஜ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து அது எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆனால் ஒன்றுங்க, இந்த வீடியோவுக்கு நான் செலவழிச்ச நேரம் மாதிரி இது வரைக்கும் நான் எந்த வீடியோக்குமே செலவழிக்கலங்க. 10 நாளுக்கு மேலே ஆச்சுங்க இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறது. சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா M79ங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காதுங்க. சரிங்களா? எப்போயாச்சும் கிடைக்கும், அதுவும் ஏர் ட்ராப்பில் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் ஏர் ட்ராப் எடுத்துகிட்டு போகிறதோட மட்டும் இல்லாமல் என் டீம்மேட்ஸையும் சேர்த்து தான் ஏர் ட்ராப் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த AWM இந்த க்ரோஸா இது மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த வெஸ்ட்டு இந்த பேண்ட் இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எப்பயாச்சும் M79 கிடைக்கும், அதை எடுத்து அழுங்காம சிதறாம அந்த வர்ற எனிமீஸ் எல்லாம் இருக்கிற 3 புல்லட்டை வச்சு அவங்கள கில் எடுத்து அதை வீடியோ ரெக்கார்ட் எடுத்து மாண்டேஜ் எடுக்கிறதுக்குள்ள நான் படுற பாடுக்குது. ஐயோ, எப்படியோ ஒரு 10 நாளுக்கு கஷ்டப்பட்டு இந்த வீடியோ ரெக்கார்டை எடுத்து முடிச்சா. சரிங்களா? இந்த 8 நிமிஷம், இந்த ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் மட்டும்தான் நான் வந்து இந்த பேசுகிற நேரம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கண்ணால் சொல்கிறது மட்டும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் வரும். மற்ற இந்த 7 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் M79 மாண்டேஜ் மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் கூட நான் வந்து இந்த ஓடுறது இந்த இதெல்லாம் காட்டவே மாட்டேன். ஒன்லி M79 கில் எடுக்கிறதா மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? அப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதில் ஒரு 1-2 சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கேளுங்க. அது வந்து உங்களுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் அது வந்து வீடியோ ரெக்கார்ட் எடுத்து 100 M79 மாண்டேஜ் வீடியோ எடுத்து போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் M79 எடுத்து விடும்போது உங்கள் கூட்டாளி மட்டும் குறுக்கால அது மாதிரி வந்து நின்றுட்டான்னு வச்சுங்களேன், லான்ச்சர் புல்லட்டு போயிட்டு தான் இருக்கும். ஆனால் இவனை தாண்டி போகிறதுனால அந்த டேமேஜ் பார்த்தீங்கன்னா இவன் மேலே பட்டு அவனுக்கு எதுவும் ஆகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜ் நீங்கள் பக்கத்தில் நிற்கிறதுனால நீங்கள் ஒரு லான்ச்சர்னால நீங்களே சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் லான்ச்சர் விடும்போது உங்கள் பக்கத்தில் உங்கள் கூட்டாளி இருந்தானா, அதாவது நீங்கள் ஒரு லான்ச்சர் விட போகும்போது உங்கள் எய்த்தாப்பில் வந்து அவன் நின்ட்டான்னு வச்சுங்களேன், அது அந்த லான்ச்சர் அவன் வாங்கிட்டானா அவன் சாக மாட்டான். அதுக்கு பதிலாக நீங்கள் டேக் ஆகிருவீங்க. சரிங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ் அதாங்க. 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சமமான தரையில் நின்று தான் லான்ச்சர் விடணும். சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு இந்த ரிட்ஜ் கவரில், அதாவது இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா, எனிமி பள்ளத்தில் நிற்கும் போது நீங்கள் விட்டிங்கன்னா அவன் சாக மாட்டான். அது பாட்டுக்கு அவனை தாண்டி தான் போயிட்டுருக்கும். இதே அவன் மேட்டில் நிற்கும் போது அப்போ நீங்கள் லான்ச்சர் எடுத்து விட்டாலும் அது மேட்டில் அவனை தாண்டி தான் போயிட்டுருக்கும். ஸோ வந்து சமமான தரையில் நின்று விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமி உங்கள் பக்கத்தில் திடீர்னு நீங்கள் லான்ச்சர் வச்சுக்கும்போது வந்துட்டான்னு வச்சுங்களேன், இந்த பாருங்கள் இந்த மாதிரிலாம் உட்காந்துருக்கணும், அசால்ட்டாக நீங்கள் லான்ச்சர் விட்டு அடிக்கலாம். அப்புறம் எனிமி உங்கள் பக்கத்தில் நீங்கள் லான்ச்சர் எடுத்து விடும்போது எனிமி உங்கள் பக்கத்தில் வந்துட்டான்னு வச்சுங்களேன், ஒன்றும் இல்லை, ஜம்ப் பண்ணி நீங்கள் ஒரு ஜம்ப் பண்ணி மட்டும் விட்டால் போதும், உங்களுக்கு பாதி டேமேஜ் தான் ஆகும். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேமேஜ் வாங்கி அவன் டேக் ஆயிடுவான். சரிங்களா? அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. 4th லெவல் லிஸ்ட்லாம் வச்சுருந்தானா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 2 புல்லட் விட்டால் தான் அவன் சாவான். அப்புறம் இன்னொன்று இருக்குது. சரிங்களா? அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாதி டேமேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஜம்ப் பண்ணி விட்டாலும் அவன் பக்கத்தில் விடும்போது நீங்களும் டேக் ஆயிருவீங்க, அவனும் டேக் ஆயிடுவான். ஸோ வந்து வேறு வழியே இல்லை. உங்கள் கூட்டாளி உங்கள் பக்கத்தில் நிற்கிறான், ரிவ்யூ பண்ணிடுவோம் அப்படின்னா பேலன்ஸ் 1-2 பேர் தான். உங்கள் பக்கத்தில் ஒரு கூட்டமே வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஒன்றும் யோசிக்காதீங்க, அப்படியே உங்கள் பக்கத்தில் நீங்கள் லான்ச்சர் போட்டுங்க. அவங்க இதில் ஒரு 3 பேராச்சும் நீங்கள் டேக் அடிச்சிருவீங்க. 4வது ஆள் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட்டாளி மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறவங்க 3 பேரும் போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ M79 வச்சிருந்து பக்கத்தில் 4-5 பேர் வந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து லாங் ரேஞ்ச் எடுத்து சுட பார்க்காதீங்க. பக்கத்தில் அப்படியே டப்புன்னு போட்டுருங்க, ஜம்ப் பண்ணி போடுங்க. 4th லெவல் வெஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதுவும் இன்னொன்று இருக்குது, நீங்கள் 4th லெவல் வெஸ்ட்டெல்லாம் வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 200 ஹெல்த் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4th லெவல் வெஸ்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து லான்ச்சரை விட்டாலும் உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு புல்லட் விடும்போது உங்களுக்கு வந்து ஒரு 180 டேமேஜ் ஆகும், இல்லை 170 ஆகும். அதனால் நீங்கள் உங்கள் பக்கத்திலே ஓட்டுட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் வந்து சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து செய்களே செஞ்சு காமிக்க போகிறேன். அப்புறம் சாங் வரதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் காமிச்சிடறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனிமி இந்த மாதிரி எய்த்தாப்பில் என்ன சுட்டானா அவனை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக விட்டால் காலியாயிருவான். ஆனால் லான்ச்சர் விழுவாது இல்லை, அவன் மேலே டேரெக்டாக போய் விழுவாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் நிற்கும் போது சைடில் இந்த மாதிரி செவுத்துலலாம் நீங்கள் விட்டிங்கன்னா அவன் அழகாக டேக் அடிக்கலாம். இதுவும் ஒரு டிப்ஸ் தாங்க, இன்னும் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இதை முழுசாக பாருங்கள். இதுக்கப்புறம் சாங் கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது என்ன கமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வேணும். ஓகேங்களா? அது மட்டும்தான், வேறு எதுவுமே வேணாம். அது மட்டும் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்து ஒரு 10,000 லைக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. அப்புறம் எந்த வீடியோக்கு இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவர் கீழே ஒருத்தர்னா இப்போ மேலே போயிட்டு கீழே ஒருத்தர் காப்பாரு அவர்
taking the world, you'll see. They'll be calling me, calling me. They'll be calling me royalty. Best to give me loyalty, 'cause I'm taking the world, you'll see. They'll be calling me, calling me. They'll be calling me royalty. உங்களுக்கு ரேஞ்சு தானே அப்படியே எங்க தண்டா அக்கா அதுதான்டா அவி அக்கா எங்க தண்டா அக்கா நீங்க காய்ல Till the battle's won, till kingdom come. Best to give me loyalty, 'cause I'm taking the world, you'll see. They'll be calling me, calling me. They'll be calling me royalty. Best to give me loyalty, 'cause I'm taking the world, you'll see. They'll be calling me, calling me. They'll be calling me royalty. ஹேக்கர் மறுபடியும் வந்துட்டான் அந்த ஹேக்கர் மறுபடியும் வந்துட்டான் Royalty. They'll be calling me royalty. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.